ஹாய் வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ என்ன தெரியுமா, நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்குறீங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்டோ அந்த சைடு கட்ட மற்ற அந்த மழை பெஞ்ச நேம் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வீடியோ போடணும். அது சின்ன வேலைங்க. ஒரே ஒரு நெட்டு கைட்டு லூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இறங்கி அந்த ஆங்கிலி இறங்கிடும். அதை நம்ம உள்ள சொருகி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போட வேண்டியது, அது ஈஸி. இன்னொரு நண்பர் என்னென்னு கேட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, புது ஆட்டோ வாங்கும்போது என்னென்ன ப்ரூஃப் தேவைன்னு கேட்குறாங்க. என்னென்ன ப்ரூஃப் தேவைன்னா, அதாவது எவ்வளோ லோன் எடுக்கலாம், எவ்வளோ இதுன்னா, நீங்கள் புது ஆட்டோ எடுக்கும்போது ஆதார் கார்டு, பேன் கார்டு கண்டிப்பாக கேட்பாங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் கேஸ் பில் கேட்பாங்க. அப்புறம் அவங்களோட இப்போ சென்னை பொறுப்பு கம்பல்சரி. சென்னையில் எடுக்கணும், சென்னை பொறுப்பு வேணும். ஆட்டோக்கார நம்பர் கேட்டால் சென்னை பொறுப்பு வேணுமா இல்லை ஊர் நாட்டு, கண்டிப்பாக சென்னை பொறுப்பு தான் கன்ஃபார்மாக வேணும். அவங்க அந்த இடத்துல இருக்காங்களா, எத்தனை வருஷமாக இருக்காங்க, அந்த கேஸ் பில்லு கேட்பாங்க. கரண்ட்டு பில் அந்த இது ஸ்லிப்பும் கேட்பாங்க. சப்போஸ் கரண்ட் பில் ஸ்லிப் இல்லைனாலும் கேஸ் பில் கட்டாயம் கேட்பாங்க மக்கள். ஏன்னா இவ்வளோ பொறுப்பு. ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் ரேஷன் கார்டு, கரண்ட் பில்லு, புரியுங்களா? அது மட்டும் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு வேணும். அதையும் ஒரு டே கேட்பாங்க. அதேமாரி சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் தான் அவங்க லோனே பண்ணுவாங்க. சிவில் ஸ்கோர் ரொம்ப டல்லாக இருந்தால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க மக்கள். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்கள் வீடு இருந்துச்சுன்னா வீட்டோட டாக்குமெண்ட்டு கேட்பாங்க, ஜெராக்ஸ் கேட்பாங்க. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது இதில். லோன் இது சப்போஸ் சிவில் ஸ்கோரில் நல்லா இருந்தாவே, எப்படின்னா ஒரு 800 இருந்தால் கம்பல்சரி உங்களுக்கு ஜீரோ எப்படி சொல்கிறது, ஒரு 20,000 30,000 கட்டினாலே போதும், ஆட்டோ கொடுத்துருவாங்க. சப்போஸ் சிவில் ஸ்கோர் டல்லாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 50,000 1 லட்சம் வரைக்கும் கேட்பாங்க. அப்புறம் இன்னொருத்தர் என்ன கேட்குறேன்னா, ஆட்டோ சென்சார் ப்ராப்ளம் எதனாலன்னு கேட்குறேன். நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே சென்சார் ப்ராப்ளம். இப்போ வர ஆட்டோவில் எல்லாத்துலேயுமே சென்சாராக வருது. ஆட்டோவாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எல்லாமே இப்போ சென்சார் ஆகிவிட்டது. அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சென்சார் ப்ராப்ளம் வந்து சப்போஸ் கேஸ் ஒரு அளவுக்கு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா சென்சார் ப்ராப்ளம் வரும். ஏன்னா கேஸுக்கு பதில் பெட்ரோலில் தான் ஓடும். கேஸ் சுத்தமாக மூவே ஆகாது. அப்போ இருக்கும்போது சென்சார் ப்ராப்ளம் வரும். நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நம்ம ஒன்றுன்ட்டு ஒன்று சொல்ல முடியாது. அப்புறம் என்ன ஒரு நண்பர் கேட்டார், மழை டைமில் ஆட்டோ செட் ஆகுமான்னு. கண்டிப்பாக செட் ஆகும். பழைய எல்பிஜி மாடல்லாம் கண்டிப்பாக ஆஃப் ஆகிடும். இப்போ வர சிஎன்ஜி மாடல் அவ்வளோவா ஆஃப் ஆகிறதில்ல. சப்போஸ் தண்ணி ரொம்ப அதிகமாக ஆகும்போது தான் ஆஃப் ஆகும் இப்போன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருங்க. அதாவது மழை டைமில் கண்டிப்பாக ஆஃப் ஆகும். இன்னும் நிறைய டவுட் என்னன்னா, எங்கெங்கே பெட்ரோல் பங்க் இருக்குன்னு கேட்குறாங்க. சாரி, கேஸ் பங்க் இருக்குன்னு கேட்குறோம். கேஸ் பங்க்குன்னு தனியாக ஒரு ஆப்பு நான் பார்த்துருக்கேன். அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதேமாதிரி எங்கெங்கே லொக்கேஷன் அடிக்கும், எங்கெங்கே போனீங்கன்னா சாரி கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு பாயிண்ட், அதாவது அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க மக்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்தெந்த டைமில் சவாரி எடுக்கலான்னு எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம போய் பாருங்கள் மக்கள். ஏன்னு சொல்லினா, நான் அதுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் யாருமே நம்ம பார்க்க மாட்டோம் நம்ம சேனலில். இதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்ஸை பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன தெளிவா எனக்கு இப்போ கேஸ் பங்கு நான் ஊருக்கு போகிறேன்னா எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டேன். அதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ போட்டுருக்கேன். நகவாட்டின்னு நீங்கள் இங்கே வந்து அந்த கேஸ் பங்கை போட்டு அடித்தாலே நீங்கள் எங்கே நான் போகிற சரௌண்டில் எங்கே கேஸ் பங்கு இருக்குன்னு தெரியும். அதேமாதிரி மைலேஜ் எவ்வளோ தெரியும் சொன்னாங்க. மைலேஜ் நான் செக் பண்ணி சொல்லிட்டேன் ஆல்ரெடி. சிட்டி மைலேஜும் கேட்டாங்க, அதையும் செக் பண்ணி சொல்லிட்டேன். லோக்கல் மைலேஜும் கேட்டாங்க, அதையும் செக் பண்ணி சொல்லிட்டேன். லாங்கு போய் செக் பண்ணி சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 40 தருது நம்ம லோக்கலில். லாங்கு போனால் 50 46 50 வரைக்கும் தருது மக்களே. ஆட்டோ நல்ல மைலேஜ் தருது. கிலோ பார்த்தீங்கன்னா இப்போ 90 ரூபா வருது. இப்போ இதெல்லாம் என்ன நிறைய விஷயம் கேட்குறாங்கன்னா, இன்னொருத்தர் என்ன கேட்டாங்கன்னா, ஆட்டோ வாங்குறது பெஸ்ட்டா இல்லை கார் வாங்குறது பெஸ்ட்டான்ட்டு கேட்டாங்க. இப்போ நான் நிலைமைக்கு பார்த்தா கார் வாங்குறதா பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோக்கு வந்து சவாரி இப்போலாம் ரொம்ப டல்லாகி விட்டது. இன்றைக்கி நான் ஒரு 1000 ரூபா ஓட்டத்துல போதுமான எடுத்து ஒரு 2 வாரமாக ரொம்ப 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 டல்லாகி விட்டது. அதனால் ஆட்டோக்கு வாங்கிறதோட கார் வாங்கிறது இருக்கிறது நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, காருக்கு வந்து சவாரி நல்லா கொடுப்பாங்க. இப்போ நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சாங்க. காரு வெளியிலேருந்து வந்து ஒரு நாளைக்கு 1500 ரூபா வாடகை அப்படின்ட்டு இன்டர்வியூ எடுத்து ஓட ஆரம்பிச்சோம். ஊபர்காரங்க தனியாக கார் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட் ஓட்டினா இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்குன்ட்டு, ஒரு நாளைக்கு 100 ரூபா ஓட்டினா 30 ரூபா உங்களுக்கு அப்படின்ட்டு நிறைய தனியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சொல்லுவேன், பெஸ்ட்டு கார் தான் எல்லாத்துக்கும் செட் பண்ணுறோம். அதேமாதிரி சவாரி டக்குன்னு கிடைக்கும். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுக்கும் இருந்தால் கார் எடுத்துங்க. ஆட்டோ வந்து எடுக்கலாம். அதாவது ரொம்ப அடிமட்டத்துக்கு என்னால் முடியல தெரியும் அப்படின்ட்டு கார் எடுத்துக்கலாம். அதேமாதிரி என்ன கேட்குறாருன்னா, நிறைய பேர் நான் 2 எடுத்து ஓட்டுறேன், எனக்கு செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செட் ஆகும்னா அப்படிங்கிறது நீங்கள் ஓட்டணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி வரும். முடிஞ்ச அளவுக்கு சொந்த ஆட்டோ இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை மக்களே. அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அப்புறம் இல்லை தெரியும், ஆட்டோ நீங்கள் ஓட்டுறீங்கள, 1 டே ஃபுல்லாக ஓட்டினா எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும், ஹாஃப் டே ஓட்டினா எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும், அது எல்லாத்தையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம உட்காந்து ஓட்டினா தான் நம்ம கையில் காசு நிற்கும். அப்படி இல்லை நிற்கவே நிற்காது, புரியுதுங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ், அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு தான் காசு நிற்கும். நான் ஒரு நாள் ஃபுல்லாகவும் ஓட்டி பார்த்துட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டி எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுன்னு போட்டிருக்கேன்.
நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அது இல்லாமல் இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ போடுறதா நிறைய பிரச்சனை வருது. பிரச்சனைனா எப்படின்னா, இல்லை தெரியல, நாங்கள் நம்ம குழப்பம் நாரிக்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து இந்தமாரி இப்போ ஈவினிங்ஸ் வீடியோ போடாதீங்க, சிம்பிளாக போடுங்கன்றா நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறேன், நீங்கள் ரேபிடோ போடாதீங்க, ஏர்னிங்ஸ் வீடியோ போடுங்க, வேறு எதனா கூட போடுங்கன்றாங்க. இப்போ வந்து ரேபிடோ வந்து பைக் டேசி வந்ததால் நிறைய கஸ்டமர் வந்து பைக் டேசிலே போயிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரேபிடோ ஆட்டோ சவாரி வர மாட்டேங்குது. ஆட்டோக்கு வர சவாரி இப்போல்லாம் காருக்கு மாறி போயிடுச்சு. இப்போ ஆட்டோக்கும் அதுக்கும் ஒரு 50 ரூபா தான் டிஃப்ரெண்ட் இருக்கிறது. காரு புக் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நிறைய மக்கள் ஆட்டோவுக்கு தேடி வர மாட்டாங்க. வர நண்பர்கள் ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராமல் போகும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டி ஆகணும். சப்போஸ் வந்துட்டு பிறகு எனக்கு சவாரி கிடையில தெரியவா, நீ சொல்லி தான் வந்தேன்னு சொல்லக்கூடாது. வரும், ஒரு நாள் வரும். ஒரு நாள் இன்றைக்கி எனக்கு ஒரு 1000 ரூபா நான் ஓட்டினேன், என் மச்சான் 500 ரூபா தான் ஓட்டினான், இன்னொரு மச்சான் 250 ரூபா தான் ஓட்டினான். ஒரு நாள் அப்படி தான் இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ கற்றுக்கணும். மக்களே மறக்காமல் இப்போ தான் நம்ம சேனல் பார்த்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எந்த வீடியோ போடலாம்னு சொல்லுங்கள். சின்ன சின்ன வீடியோலாம் பெரிய வீடியோவாக போடலாம் சொல்லுங்கள். நன்றி வணக்கம். நன்றி சொல்லுங்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் சொல்லு.